Morning students, today we are going to see the continuation of OpenOffice Writer window. So அதோடைய parts என்ன அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் OpenOffice Writer விண்டோவில் டைட்டில் பார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மெனு பார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ the menu bar is below the title bar which comprises of various menus consisting of various options. ஸோ இதில் நிறையா மெனுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைல் எடிட் வியூ இன்சர்ட் ஃபார்மேட் டேபிள் டூல்ஸ் விண்டோ ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெனுஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபைல்னா என்ன? த ஃபைல் மெனு கண்டைன்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க். ஸோ ஃபைல் மெனு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து நம்மளோட ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய டாஸ்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ, ஓப்பன், க்ளோஸ், சேவஸ், பிரிண்ட், எக்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ நியூன்னு ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு நியூ ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஓப்பன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ்னால் அந்த ஃபைலை மட்டும் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சேவ் அப்படின்னா ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சேவஸ் அப்படின்னா அந்த சேவ் பண்ண ஃபைலோட இன்னொரு காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட், ஸோ அதை வந்து நம்ம ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட், அந்த ஃபைலை வந்து ஸோ வேறு சாஃப்ட்வேருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபைல் மெனுவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எடிட். த எடிட் மெனு கண்டைன்ஸ் கட், காப்பி, பேஸ்ட், அண்டு, ரீடு எக்ஸட்ரா. ஓகேங்களா? ஸோ எடிட் மெனுவில் கட், காப்பி, ஸோ ஒரு டேட்டாஸ் எப்படி கட் பண்ணுறது, காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம ஸோ அது டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க்கு அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். Next, view. The view menu contains the options that are used to modify the environment of writer, such as display of toolbars, web layout, print layout, navigator, etc. ஸோ வியூ மெனுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து டூல் பார்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அதை நம்ம அந்த டூல் பார் வேணுமோ அதை வந்து நம்ம ஆப்ஷனில் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும். வேண்டான்னா அந்த ஆப்ஷனை போய் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீன்லேருந்து விசிபிள் ஆகாது. ஓகே, next insert. Insert menu contains commands for inserting various elements such as pictures, tables, charts, comments, headers, footers, special characters, etc. ஸோ இன்சர்ட் மெனுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இல்லை நமக்கு நிறைய எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து இன்சர்ட் பண்ணுறதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டேபிள் போடணும் அப்படின்னா இன்சர்ட்டில் போய்ட்டு நம்ம டேபிள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சார்ட் இன்சர்ட் பண்ண போகிறீங்க, ஏதாவது இமேஜ் இன்சர்ட் பண்ண போகிறீங்க, ஹெட் டாபிக் இன்சர்ட் பண்ண போகிறீங்க, அது மாதிரி பேஜ் நம்பர்லாம் ஃபூட்டரில் கொடுப்போம்ல கீழே. ஸோ அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மேட். The format menu contains the options of various text and page formatting features like page size, layout, font characteristics, bullets and numbering, etc. ஸோ ஃபார்மேட் மெனு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணணும் இல்லையா? ஃபார்மேட் பண்ணால் தான் ஸோ அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அப்போது அந்த ஃபார்மேட் பண்ணுறதுக்கு அந்த பேஜோடைய சைஸ் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட்டோடைய கேரக்டர்ஸை மாற்றலாம், அப்புறம் பாயிண்ட்ஸாக எழுதணும் அப்படின்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். ஸோ நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்குன்னு தனியாக டூல் பாரே இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டேபிள். ஸோ டேபிள் மெனு கண்டைன்ஸ் வேரியஸ் டூல்ஸ் டு மேனேஜ் அண்ட் மேனிப்புலேட் டேபிள்ஸ் such as to create a table, insert row, insert column, split cell, merge cell. ஸோ டேபிள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா டேபிள் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ரோஸ் காலம்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த டேபிள் எப்படி நம்ம இப்போ 2 or more டேபிள் போட்டிருப்போம் இல்லை காலம்ஸ் இருக்கும், அதை எப்படி மர்ஜ் பண்ணுறது அண்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஒரு டேபிளே நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம டேபிள் அப்படின்ற மெனுவை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டூல்ஸ். The tools menu contain various tools and functions such as spell check, macros, mail merge and endnotes, footnotes, etc. ஸோ டூல்ஸும் நிறைய இருக்குது. அது மாதிரி ஸ்பெல் செக்கிங் நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அது மேக்ரோ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு, மெயில் மெர்ஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக நம்ம வந்து டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு விண்டோ. The window menu shows display options such as new window, close window, split and freeze. ஸோ விண்டோவில் வந்து நம்ம வந்து விண்டோஸே நம்ம வந்து நியூ விண்டோ பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு விண்டோ மெனு. நெக்ஸ்ட்டு ஹெல்ப் மெனு டிஸ்பிளே தான் இன்பில்ட் ஹெல்ப் ஃபீச்சர்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ். ஓகே, ஸோ நமக்கு தேவையானதை எந்த ஆப்ஷன்ஸோ தெரியல அப்படின்னா ஹெல்ப்பில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான் வந்து மெனு பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து டூல் பார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
Under the menu bar, there are two toolbars available by default. They are standard toolbar and formatting toolbar. So toolbar two கொடுத்துருக்காங்க, ஒன்று standard and இன்னொன்று formatting toolbar. So standard toolbarனா என்னன்னு பார்க்கலாம். This toolbar is just below the menu bar, which consists of shortcut icons for a frequently performed task. So இந்த ஸ்டாண்டர்ட் டூல்பார் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெனு பார்க்கு கீழவே இருக்கும். ஸோ நாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸோடைய ஷார்ட்கட் ஐக்கானோட அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பிக்சர். ஸோ தேர் ஆர் மெனி ஷார்ட்கட் ஐக்கான்ஸ் லைக் கட், காப்பி, பேஸ்ட், அண்டு எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சேவ், ஓகேவா, பிரிண்ட், கட், காப்பி, பேஸ்ட், அண்டு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த டூல்ஸில் இருக்கும். ஸோ நம்ம மெனுவில் போய் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக அந்த ஐக்கானையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம டூல் பாரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் டூல்பார். The formatting toolbar is below the standard toolbar, which consists of icons used for formatting the text like bold, underline, italic, font type, font color, etc. ஓகே, ஸோ ஃபார்மேட்டிங் அப்படின்னும் போது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபார்மேட்டுக்கு நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கண்டென்ட் இருக்குன்னா, இப்போ டைட்டில் இருக்குன்னா அது போல்டு பண்ணணும், நல்லா டார்க்காக இருக்கணும் அப்படின்னா போல்டு யூஸ் பண்ணணும். அதை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் யூஸ் பண்ணணும். இட்டாலிக் ஸ்லாண்டிங்கில் வேணும்னா இட்டாலிக். ஃபாண்ட் டைப், அதோடய ஸ்டைலை மாற்ற போகிறீங்க, ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல் மாற்றணும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி டைப் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அதோடைய ஸ்டைலை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய பர்பஸ்க்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ஃபார்மேட் டூல்பார். இது வந்து டிஸ்பிளேயில் இருக்காது. ஸோ வேணும்னா நம்ம வியூவில் போயிட்டு எடுத்துக்கலாம் இந்த டூல்பார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூலர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த ரூலர் இஸ் ஏ ஸ்கேல் below the formatting toolbar which shows the margins. There are two set of rules, one horizontal ruler and two vertical ruler. ஸோ ரூலர் அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் ரூலர் இருக்குது, ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். ஸோ இது வந்து ஃபார்மேட் டூல் பார்க்கு கீழே இருக்கும். ஹரிசாண்டல் ரூலர் அப்படின்றது செட் லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் ஆஃப் எ பேஜ், ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கும் டாப் ஆஃப் த ஸ்க்ரீனில், அதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹரிசாண்டல் யூஸ் பண்ணுவோம். வெர்டிக்கல் ரூலர் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டமாக லெஃப்ட் சைடில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மார்ஜின் செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்லையே, அதுதான் ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ் இஸ் த பிளாங்க் ஏரியா விச் இஸ் யூஸ்டு டு டைப் த கண்டென்ட் ஆஃப் ஏ ஃபைல். ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீனில் நடுவில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ். அங்கே தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். A flashing vertical bar that appears at the beginning of the screen which is called as insertion point. ஸோ அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் ஒன்று இருக்கும். அந்த பார் வந்து இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஆஃப் த ஸ்க்ரீன், நம்ம எந்த இடத்துல டைப் பண்ண போகிறோமோ, ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அது இருக்கும். ஸோ அதை நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார். த ஸ்டேட்டஸ் பார் இஸ் அட் த பாட்டம் ஆஃப் த விண்டோ. It shows the current status of the document such as number of pages, current page number, default language, etc. ஸோ ஸ்டேட்டஸ் பார் அப்படின்போது பாட்டம் ஆஃப் த விண்டோவில் கீழே டாஸ்க் பார்க்கு மேலே ஒரு பார் இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணும். அதாவது எத்தனை பேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாம் எந்த பேஜில் இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற டிஃபால்ட் லாங்குவேஜ் என்ன, எந்த காலமில் இருக்கும், எந்த லைனில் இருக்கும், எத்தனை பேராகிராஃபில் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸை டிஸ்பிளே பண்ணுறது தான் வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், என்டரிங் த டெக்ஸ்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட் எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க, எப்படி என்ட்ரு பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் a new document is opened, the text can be typed in the blank area of the screen. As the text is typed, they appear on the screen and the flashing vertical bar called the insertion pointer moves to the right. ஸோ நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போய் நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய ஒயிட் ஸ்பேஸ் ஏரியா இருக்குல்லையே அங்கே, ஸோ அங்கே பிளாங்க் ஏரியா தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அப்போ அந்த இடத்துல ஃப்ளாஷ் வெர்டிக்கல் பார் இருக்கும். ஸோ நம்ம அங்கே டைப் பண்ண உடனே அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. When the text reaches the end of the line,
the word is automatically wrapped the next line. This feature any word processor is known as word wrap. நம்ம டைப் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பேஜில் அந்த லைன் எண்டுக்கு வெர்டிக்கல் பார் வந்த உடனே, அந்த ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு அதுவே போயிடும். நம்ம என்டர் கீயை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவசியம் கிடையாது. ஸோ அதுவே போயிடும். ஸோ அந்த ஃபீச்சரை தான் நம்ம வந்து வேர்ட் ரேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வேர்ட் ரேப்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்சர்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் லைன் போயிடும். இப்போ நம்ம டைப் பண்ணும்போது அது அடுத்த லைனுக்கு அது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து வேர்ட் ரேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, த என்டர் கீ மஸ்ட் நாட் பி ப்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஈச் லைன். ஓகே, ஸோ நமக்கு நெக்ஸ்ட் லைன் போகணுன்னு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் லைனுக்கு அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் போகும் இல்லையா, பட் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக போகும். ஓகே, அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. த என்டர் கீ ஷுட் பி ப்ரெஸ்ட் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் ஏ பேராகிராஃப் ஆர் when a blank line is to be inserted. ஸோ அப்போ என்டர் கீ நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைன் முடிஞ்சால் தான் அடுத்த லைனுக்கு வந்து கர்சர், அதாவது இன்சர்ஷன் பாயிண்ட் போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃப் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அது அப்போ என்டர் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு எத்தனை லைன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் லைன் போய்டும். இன்னொரு தடவை நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பிளாங்க் லைனே வரும், ஒரு லைன் எம்டி லைனே நமக்கு வரும். when a page is filled up, open up accelerator automatically create a new page. ஸோ ஒரு பேஜ் ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னோடனே, ஸோ நெக்ஸ்ட் என்டர் கீ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜ் அதுவே ஆட் ஆகிடும். ஸோ எத்தனை பேஜ் வேணுமோ நம்ம கண்டினியூ பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மூவிங் within a document. There are different ways of moving within a document. The shortcut keys given in the table 6.2 are used to move easily within a document. அப்போ அதை நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு கர்சர், அதாவது இன்சர்ஷன் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ கீ, அதோடைய ஆக்ஷன், ஸோ ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, டாப் ஆரோ, டவுன் ஆரோ, கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ரைட் ஆரோனா என்ன, கீபோர்டில் ரைட் ஆரோ கீயை நம்ம யூஸ் பண்ணும்போது டு மூவ் ஏ கேரக்டர் ஒரு லெட்டராக நமக்கு மூவ் ஆகும், அதுக்கு தான் வந்து ரைட் ஆரோ. அதுமாதிரி லெஃப்ட்டுன்னா டு மூவ் ஏ கேரக்டர் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டராக லெஃப்ட் சைடில் இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். ஏன் மூவ் பண்ணோன்னா அந்த இடத்துல நம்ம தேவையான லெட்டரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ் விட போகிறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். டு மூவ் ஒன் லைன், ஸோ ஒரு லைனுக்கு மேலே போகணும் அப்படின்னா டேப் ஆரோ யூஸ் பண்ணுவோம். ஒரு லைனுக்கு கீழே வரணும் அப்படின்னா டவுன் ஆரோ யூஸ் பண்ணுவோம். ஒன் வேர்டு ரைட், ஒன் வேர்டே ஜம்ப் பண்ணி இன்சர்ஷன் பாயிண்ட் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ. ஒன் வேர்டு ஜம்ப் பண்ணி லெஃப்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதோடைய ஷார்ட்கட் கீஸ். ஸோ ஷார்ட்கட் கீஸ்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம். ஸோ அதனால் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது மாதிரி இன்னும் நிறையா நமக்கு ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்ட்ரோல் ப்ளஸ் டாப் ஆரோவுக்கு வந்து ஒன் பேராகிராஃப் அப், ஒரு பேராகிராஃபே ஜம்ப் ஆகிட்டு நம்மளோட இன்சர்ஷன் பாயிண்ட்டை மேலே போகும். அதுமாதிரி பேராகிராஃப் டவுனுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ. ஹோம் கீ, பிகினிங் ஆஃப் த லைன், ஒரு லைனுடைய லைனில் டைப் பண்ணிட்டு நடுவில் இருக்க இன்சர்ஷன் பாயிண்டில் லாஸ்ட்டில் இருக்குன்னா ஹோம்னா ஃபஸ்ட்டு லைன் போய்டும், ஃபஸ்ட்டில் போய்டும் அந்த லைனுடைய ஃபஸ்ட். ஸோ டு த பிகினிங் ஆஃப் த லைனுக்கு ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டு எண்ட் ஆஃப் லைன், அந்த லைனுடைய எண்டுக்கு வரணும்னா கீபோர்டில் எண்ட் அப்படின்னு ஒரு கீ இருக்கும் இல்லையா, அந்த எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணணும். டு பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட், இப்போ நம்ம டாக்குமெண்ட்டில் நிறைய பேஜ் இருக்குது, ஒரு 1000 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு 500 அந்த சம்திங் அந்த பேஜுக்கிட்ட என்னோடய இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பேஜுக்கு போனோம்னா நான் மூவ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோமை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜுக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் போய்டும். அதேமாதிரி லாஸ்ட் பேஜுக்கு போனோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு கொடுத்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுடைய லாஸ்ட் பேஜுக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் போய்டும். டேப், டு மூவ் ஒன் செல் டு த, ஒரு டேபிள் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணணும்னா டேபுக்கு யூஸ் பண்ணணும். அப்படியே நம்ம வந்து ஆரோ யூஸ் பண்ணால் ஒரு லெட்டராக தான் மூவ் ஆகும், ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸ். ஓகே, டேபிளில் அப்போ அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு நம்ம டேபுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஒவ்வொரு பாக்ஸையும் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி டு மூவ் ஒன் செல் டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கெலாம் மூவ் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அப்படின்ற கீ யூஸ் பண்ணணும். இது இந்த ரெண்டு கீ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் அப், டு ஸ்க்ரால் ஒன் ஸ்க்ரீன் அப், ஒரு ஸ்க்ரீன் மட்டும் மேலே போகணும் அப்படின்னா பேஜ் அப் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணணும். டு ஸ்க்ரால் ஒன் ஸ்க்ரீன் டவுன் அப்படின்னும் போது பேஜ் டவுனுன்ற கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு மட்டும் நமக்கு கீழே வரும். ஓகே,
ஸோ இவ்வளோ தான் வந்து ஷார்ட்கட் கீஸ். ஸோ ஒரு ஃபைலில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி அதில் எப்படி டெக்ஸ்ட்